குறிப்பாக எஸ்சி மக்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிராக அந்த வழக்குகள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. 74 பேர் 2023 74 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் அது மட்டும் இல்லை, 135 தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு, அதாவது கற்பழிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதில் இன்னும் பெரிய அதிர்ச்சி தர விஷயம் என்னென்னா, 18 வயசுக்கு குறைஞ்ச சிறுமிகள் அவங்க 100 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலித் பெண்கள், 18 வயதுக்கு குறைந்த தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் இந்தியாவிலேயே 6 மாநிலங்களில் மட்டும்தான் அதிகமாக நடக்குது. அதாவது கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அதோட பட்டியலில் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 2023 தலித் மக்களுக்கு எதிராக 66 கலவரங்கள் நடந்திருக்கு. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் காவல்துறை, சட்டம் ஒழுங்கு பொறுப்பை கையில் வைத்திருக்கின்றார். அவர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம், சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும். அப்படி இருந்தும் இந்த வழக்குகள் இந்த மாதிரியாக கையாளப்படுவது, இந்த மக்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக்கொண்டே வருவது என்பது எந்த விதத்திலும் நீதியானதல்ல. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு இப்போ விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தான் தேசிய குற்ற ஆவண மையத்தினுடைய இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது.